எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் இகைங்கிற மிகவும் சிறப்பான எல்லாரும் அவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புக்கை நம்ம படிச்சிட்ருக்கோம். ஒரு அத்தியாயமாக நம்மளோட சேனலில் கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் 6 அத்தியாயங்களை கேட்டாச்சு. வாங்க இன்றைக்கி 7வது அத்தியாயத்துக்கு போகலாம். இகிகை உணவு நீண்ட ஆயுளுடன் இருக்கும் மக்கள் உண்ணும் உணவும் பருகும் பானங்களும். உலக சுகாதார நிறுவனத்தின் 2016ஆம் ஆண்டு கணிப்பின்படி ஜப்பானியர்களின் சராசரி ஆயுட்காலம்தான் உலகிலேயே மிக அதிகமானது. ஜப்பானிய ஆண்கள் 85 வயது வரையிலும் ஜப்பானிய பெண்கள் 87.4 வயது வரையிலும் வாழ்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதோடு 100 வயதுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் விகிதம் ஜப்பானில் தான் அதிகம். 1,00,000 பேருக்கு 52 பேர் என்ற கணக்கில் 100 வயதை தாண்டியவர்கள் ஜப்பானில் இருக்கின்றனர். மேலே காணப்படும் வரைபடம் அமெரிக்கா, ஜப்பான், ஸ்வீடன், ஒக்கினாவா ஆகிய இடங்களில் உள்ள சராசரி ஆயுட்கால எதிர்பார்ப்பை ஒப்பிடுகிறது. மற்ற 2 நாடுகளையும் ஒப்பிடுகையில் ஜப்பானின் சராசரி ஆயுட்காலம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் ஒக்கினாவாவின் சராசரி ஆயுட்கால எதிர்பார்ப்பு அதையும் மிஞ்சுவதாக இருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானில் மிகவும் அதிக பாதிப்புக்கு உள்ளான இடம் ஒக்கினாவாதான். போர் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வளப்பற்றாக்குறையாலும் 1940களிலும் 50களிலும் சராசரி ஆயுட்கால எதிர்பார்ப்பு குறைவாகவே இருந்தது. ஆனால் அவற்றிலிருந்து மீண்டு ஜப்பானில் மிக அதிக ஆயுட்காலத்தை கொண்ட மக்கள் இருக்கும் இடமாக இன்று ஒக்கினாவா மாறியுள்ளது. ஜப்பானியர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கு பின்னால் உள்ள ரகசியம் எது? சராசரி ஆயுட்கால எதிர்பார்ப்பில் ஒக்கினாவா உலகிலேயே சிறந்த இடத்தில் இருப்பதற்கு என்ன காரணம்? ஜப்பானில் ரயில் இல்லாத ஒரே பகுதி ஒக்கினாவா தான் என்பதை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அங்குள்ள மக்கள் கார்களை பயன்படுத்தாதிருக்கும் போது ஒன்று நடக்க வேண்டும் அல்லது மிதிவண்டியில் பயணிக்க வேண்டும். உணவில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய உப்பின் அளவு நாளொன்றுக்கு 10 கிராமுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்ற ஜப்பான் அரசின் பரிந்துரையை பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஜப்பானிய பகுதி ஒக்கினாவா தான். ஒக்கினாவா மக்களின் அற்புதமான உணவு பழக்கம். ஜப்பானில் இதய நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை ஒக்கினாவாவில் தான் மிகவும் குறைவு. இதற்கும் அவர்களுடைய உணவு பழக்கத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள ஊட்டச்சத்து வல்லுநர்கள் ஊட்டச்சத்து பற்றிய பேச்சை எடுத்தாலே ஒக்கினாவா உணவு பழக்கம் பற்றி பேசுவதற்கு தக்க காரணம் இருக்கத்தான் செய்கிறது. ஒக்கினாவா மக்களின் உணவு பழக்கம் பற்றிய ஆய்வறிக்கைகளில் அதிகம் பகிர்ந்து கொள்ளப்படுவது மகோடோ சுசுக்கியின் ஆய்வுகள் தான். ஏனெனில் அவர் 1970களிலிருந்து இன்று வரை ஒக்கினாவா மக்களின் உணவு பழக்கங்கள் பற்றி 700க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். மகோடா ஜப்பானில் உள்ள ருக்யூஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இதய நோய் மருத்துவர் ஆவார். பின்னர் பிராட்லி வில்காஸும் கிரைக் வில்காஸும் மகோடாவின் ஆய்வுகளில் தங்களை இணைத்து கொண்டனர். அவர்கள் மூவரும் இணைந்து ஒக்கினாவா புரோகிராம் என்ற பிரபலமான புத்தகத்தை எழுதினர். அவர்களுடைய ஆய்வு முடிவுகள் இவ்வாறு அமைந்திருந்தன. உள்ளூர் மக்கள் பலதரப்பட்ட உணவு வகைகளை உண்கின்றனர். குறிப்பாக காய்கறிகள் பலதரப்பட்டவை என்பதுதான் இதற்கு முக்கியமான விஷயம். ஒக்கினாவாவில் 100 வயதை தாண்டியவர்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அவர்கள் 206 வகையான உணவுகளை உட்கொள்வதை கண்டுபிடித்துள்ளது. அவற்றில் மசாலா பொருட்களும் அடங்கும். அவர்கள் இவற்றை எப்போதாவது மட்டும் உண்ணவில்லை. மாறாக அவர்கள் பலவிதமான உணவுப் பொருட்களை உண்ணுவதை வழக்கமாக ஆக்கி கொண்டுள்ளனர். அவர்கள் தினமும் 18 விதமான பொருட்களை உட்கொள்கின்றனர். துரித உணவு கோலோச்சும் கலாச்சாரங்களில் இருக்கும் ஊட்டச்சத்து குறைவுக்கு நேரானது இது. அவர்கள் தினமும் 5 கிண்ணங்கள் அளவு காய்கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கின்றனர். ஒக்கினாவா மக்களின் உணவில் தினமும் 7 விதமான காய்கறிகளும் பழங்களும் இடம்பெறுகின்றன. உங்கள் உணவில் பலதரப்பட்ட உணவுப் பொருட்கள் இடம்பெறுகின்றனவா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. உங்கள் உணவு வானவில் உள்ள நிறங்கள் அனைத்தையும் கொண்டிருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட உணவை உட்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். எடுத்துக்காட்டாக சிவப்பு குடைமிளகாய், கேரட், கீரை, காலிஃப்ளவர், கத்தரிக்காய் போன்றவை பலவிதமான நிறங்களில் உள்ள பலவிதமான ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியுள்ள காய்கறிகளாகும். பலதரப்பட்ட காய்கறிகள் உருளைக்கிழங்கு, பயறு வகைகள், டோஃபு போன்ற சோயா வகைகள் ஆகியவை ஒக்கினாவா மக்களின் முக்கிய உணவாகும். உணவிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் கலோரிகளில் 30% காய்கறிகளிலிருந்து கிடைக்கிறது. தானியங்கள் தான் தங்களுடைய அடிப்படை உணவு. ஜப்பானியர்கள் வெள்ளை அரிசியை தினமும் உட்கொள்கின்றனர். சில சமயங்களில் அவர்கள் நூடுல்ஸை சேர்த்துக் கொள்வர். ஒக்கினாவாவில் அரிசிதான் முக்கிய உணவு. அவர்கள் அரிதாகவே சர்க்கரையை உண்கின்றனர். அப்படியே சர்க்கரை எடுத்துக்கொண்டாலும் அது கரும்பு சர்க்கரையாகவே இருக்கும். நாங்கள் ஒகிமிக்கு சென்றபோது சாலையின் இருபுறமும் கரும்பு வகைகள் நிறைந்திருந்ததை பார்த்தோம். நாங்கள் நகிஜியின் கோட்டையில் வைத்து கரும்புச்சாறு பருகினோம். அதை விற்று கொண்டிருந்த கடைக்கு அருகில் கரும்பு
கரும்பு புற்றுநோயை எதிர்க்கும் குணமுண்டு என்ற அறிவிப்பு பலகை ஒன்று மாற்றப்பட்டிருந்ததையும் நாங்கள் கவனித்தோம். இந்த அடிப்படை உணவு பழக்கங்களோடு ஒக்கினாவா மக்கள் வாரத்திற்கு 3 நாட்களாவது மீன்களை உட்கொள்கின்றனர். ஜப்பானின் பிற பகுதிகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும் இறைச்சி உணவு பன்றிக்கறி தான். ஒக்கினாவா மக்கள் அதை வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை மட்டுமே உட்கொள்கின்றனர். மகோடாவின் ஆய்வுகள் கீழ்கண்டவற்றை குறிப்பிட்டுள்ளன. ஜப்பானின் மற்ற பகுதியிலுள்ள மக்கள் உட்கொள்ளும் சர்க்கரையின் அளவில் 1/3 பகுதி அளவு சர்க்கரையை ஒக்கினாவா மக்கள் உட்கொள்கின்றனர். அதாவது இனிப்பு, சாக்லேட் போன்றவை ஒக்கினாவா மக்களின் உணவில் அதிகமாக இடம்பெறுவதில்லை. அதே போல ஜப்பானின் மற்ற பகுதிகளில் உள்ள மக்கள் உட்கொள்ளும் உப்பின் அளவில் கிட்டத்தட்ட பாதி அளவு உப்பையே ஒக்கினாவா மக்கள் உட்கொள்கின்றனர். ஜப்பானின் தினசரி சராசரி அளவு 12 கிராம். ஒக்கினாவாவில் அது 7 கிராம் மட்டுமே. ஜப்பானின் மற்ற பகுதியில் உள்ள மக்களோடு ஒப்பிடுகையில் ஒக்கினாவா மக்கள் குறைவான கலோரியையே உட்கொள்கின்றனர். ஜப்பானின் தினசரி சராசரி அளவு 2068 கலோரிகள். ஒக்கினாவாவின் அளவு 1785 கலோரிகள் மட்டுமே. பொதுவாகவே நீல மண்டலங்களில் உள்ள மக்கள் குறைவான கலோரிகளையே உட்கொள்கின்றனர். ஹரா ஹாஷி பூ. நாம் முதல் அத்தியாயத்தில் பார்த்த 80% விதிக்கு இப்போது நாம் மீண்டும் வருகிறோம். அதை பின்பற்றுவது சுலபம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வயிறு கிட்டத்தட்ட நிறைந்து விட்டது, ஆனால் இன்னும் சிறிது சாப்பிடலாம் என்று நமக்கு தோன்றும் போது சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும், அவ்வளவுதான். ஹராகாஷி பூ கருத்தாக்கத்தை பின்பற்றுவதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. உணவுக்கு பின் பரிமாறப்படும் இனிப்பை தவிர்த்து விடுவது தான் அது, அல்லது பரிமாறப்படும் உணவின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். சாப்பிட்டு முடிக்கின்ற போது லேசாக பசி இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடுகையில் ஜப்பானில் பரிமாறப்படும் உணவின் அளவு குறைவாகவே இருப்பதற்கு இதுதான் காரணம். மேற்கில் சூப், முக்கிய உணவு, இனிப்பு என்று உணவு தனித்தனியாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பரிமாறப்படுவது போல ஜப்பானில் பரிமாறப்படுவதில்லை. மொத்த உணவும் சிறு சிறு தட்டுகளில் வைத்து ஒரே சமயத்தில் கொடுக்கப்படும். ஒரு தட்டில் சாதம் இருக்கும், ஒன்றில் காய்கறி இருக்கும், ஒரு கிண்ணத்தில் சூப் இருக்கும். இப்படி சின்ன தட்டுகளில் பரிமாறப்படுவது அளவுக்கு அதிகமாக உண்பதை தடுக்க உதவுகிறது. ஹராகாஷி பூ ஒரு பண்டைய வழக்கம். 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஜென் புத்தகமான ஷாஜென் யூஜின்கி நீங்கள் உண்ண விரும்பும் உணவில் 2/3 பங்கு உணவை மட்டுமே உண்ணும்படி பரிந்துரைக்கிறது. குறைவாக உண்ணும் பழக்கம் கீழே நாடுகளில் இருக்கும் புத்த விகாரங்களில் பரவலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கலோரிகளை குறைப்பதன் பயன்களை புத்த மதம் 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிந்து வைத்திருந்த போலும் குறைவாக சாப்பிட்டு நீண்ட நாள் வாழலாம். இக்கருத்தை எதிர்ப்பவர்கள் குறைவாகவே இருப்பர். தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்காத வரை நம்முடைய உடல் நம்மிடம் கேட்பதை விட குறைவான கலோரிகளையே அதற்கு அளிப்பது ஆயுள் நீட்டிப்புக்கு வழிவகுக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஆனால் குறைவான கலோரிகளை எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய உடலுக்கு போதுமான அளவு அல்லது அதற்கு மேலாகவோ கலோரிகளை நாம் உட்கொண்டால் நம் உடல் களைப்புற்று தளர்வடைய தொடங்கிவிடும். ஏனெனில் உடலின் பெரும்பாலான ஆற்றல் செரிமானத்திற்கே செலவாகிவிடும். குறைவான கலோரிகளை எடுத்துக்கொள்வது இன்னொரு விதத்திலும் நல்லது. அது உடலில் இருக்கும் IGF-1 என்ற அளவை குறைக்கும். IGF-1 என்பது ஒரு புரதம். மூப்படைவத்தில் அது முக்கிய பங்காற்றுகிறது. இந்த புரதத்தின் அளவு நம்முடைய இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக இருப்பது நாம் விரைவில் மூப்படைவதற்கு வழிவகுக்கிறது. போதுமான ஊட்டச்சத்துக்களுடன் கூடிய மிதமான கலோரி குறைப்பு நடவடிக்கை அதீத உடல் பருமன், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், புற்றுநோய் போன்றவற்றுக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கிறது என்பதை பல ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன. 80% விதியை தினந்தோறும் கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது. வாரத்தில் 2 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பதுதான் அது. உண்ணாவிரதம் இருக்கும் 2 நாட்களில் முழு பட்டினி கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. 500 கலோரிக்கு குறைவாக உண்ண வேண்டும், அவ்வளவுதான். மற்ற 5 நாட்களில் வழக்கம் போல் சாப்பிட்டுக் கொள்ளலாம். உண்ணாவிரதம் இருப்பது சீரண உறுப்புகள் தம்மை சுத்தப்படுத்தி கொள்ளவும் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் உதவுகிறது. ஒக்கினாவா உணவில் இருக்கும் 15 எதிர் ஆக்சிஜனேற்றிகள் உயிரணுக்களுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆக்சிஜனேற்ற செயல்முறையின் வேகத்தை குறைக்கின்றன. அது உயிரணுக்கள் மூப்படையும் வேகத்தை குறைக்கிறது. எடுத்துக்காட்டாக பசுந்தேநீரின் எதிர் ஆக்சிஜனேற்ற ஆற்றல் பரவலாக அறியப்பட்ட ஒன்று. ஒக்கினாவா மக்கள் கிட்டத்தட்ட அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் கீழ்கண்ட 15 எதிர் ஆக்சிஜனேற்றிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஒக்கினாவா மக்கள் எப்போதும் துடிப்புடன் இருப்பதற்கு இவை காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஃபஸ்ட்டு டோஃபு, அப்புறம் மிசோ,
ஒரு வகையான ஜப்பானிய மசாலா பொருள். டூனா மீன். கேரட், கோயா, பாகற்காய் அதாவது கோம்பு ஒரு வகையான கடற்பாசி. முட்டைக்கோஸ், நோரி கடற்பாசி, வெங்காயம், முளைவிட்டுள்ள சோயா, ஹெச்மா வெள்ளரி போன்ற காய். அடுத்து சோயா பீன்ஸ் அவித்தது அல்லது பச்சையாக, சீனிக்கிழங்கு, குடைமிளகாய், சன்பின்சா மல்லிகை தேநீர். சன்பின்சா ஒக்கினாவா மக்கள் மற்ற வகை தேநீரை விட சன்பின்சா தேநீரை அதிகமாக பருகுகின்றனர். இது பசுந்தேநீரும் மல்லிகை மலரும் கலந்த தேநீர் ஆகும். இது கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகளில் பரிமாறப்படும் மல்லிகை தேநீரை போன்றது. மல்லிகை தேநீர் சீனாவிலிருந்து வருகிறது. 1988ஆம் ஆண்டில் ஒக்கினாவா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை சேர்ந்த ஹரோகோ சோ நடத்திய ஆய்வு இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் ஆற்றல் மல்லிகை தேநீருக்கு இருப்பதை கண்டுபிடித்துள்ளது. ஒக்கினாவாவில் சன்பின்சா பல வடிவங்களில் கிடைக்கிறது. தானியங்கி விற்பனை இயந்திரங்கள் மூலமாக கூட அது விற்கப்படுகிறது. சன்பின்சா தேநீர் அருந்தும்போது பசுந்தேநீருக்கு இருக்கும் எதிர் ஆக்சிஜனேற்ற பலன்களோடு மல்லிகைக்கு இருக்கும் கீழ்கண்ட பலன்களும் சேர்ந்து கொள்கின்றது. மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. மன அழுத்தம் குறைவதற்கு உதவுகிறது. இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. ஒக்கினாவா மக்கள் தினமும் சராசரியாக 3 கோப்பை சன்பின்சா அருந்துகின்றனர். இது மேற்கத்திய நாடுகளில் கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக மல்லிகை தேநீரையோ அல்லது பசுந்தேநீரையோ அவர்கள் அருந்தலாம். பசுந்தேநீரின் அற்புத பலன்கள். பசுந்தேநீருக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருப்பதாக பல நூற்றாண்டுகளாக கருதப்பட்டு வருகிறது. சமீபத்திய ஆய்வுகள் அதை உறுதி செய்துள்ளன. இதை அடிக்கடி குடிப்பது நீண்ட ஆயுளுக்கு உதவும் என்பதையும் அந்த ஆய்வுகள் கண்டுபிடித்துள்ளன. பசுந்தேநீர் சீனாவில் தோன்றிய ஒன்று. அங்கு இது 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ள போதிலும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் அது ஏனைய நாடுகளை வந்தடைந்தது. மற்ற வகை தேநீரைப் போல இது புளிக்க வைக்கப்படுவதில்லை என்பதாலும் இதன் இலைகள் காற்றில் காய வைக்கப்படுகின்றன என்பதாலும் இதில் இருக்கும் சத்துக்கள் அப்படியே தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்றன. இது கீழ்கண்ட பலன்களை வழங்குகிறது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது, இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, இன்ஃப்ளூயன்சாவிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது, எலும்புகளை வலுப்படுத்துகிறது, ஒரு சில பற்றுயிரி தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது, புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது, உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்துகிறது. வெள்ளை தேநீரில் பாலிபினால்களின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் மூப்படைவதற்கு எதிராக அது மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடும். இருப்பதிலேயே மிக அதிகமான எதிர் ஆக்சிஜனேற்றுகள் இருக்கும் ஒரு பொருளாக அது கருதப்படுகிறது. 12 கோப்பைகள் ஆரஞ்சு பழரசத்தில் இருக்கும் எதிர் ஆக்சிஜனேற்றுகளின் அளவு ஒரே ஒரு கோப்பை வெள்ளை தேநீரில் இருக்கிறது. வெள்ளை தேநீரை அல்லது பசுந்தேநீரை தினமும் குடித்து வருவது நாம் நீண்ட காலம் இளமையாக இருக்க உதவும். ஷிக்வாஷா. ஒக்கினாவாவில் கிடைக்கும் ஷிக்வாஷா பழம் மிகச்சிறந்த கிச்சிலி வகை பழமாகும். ஒகிமியில்தான் ஜப்பானிலேயே மிக அதிகமான ஷிக்வாஷா பழங்கள் விளைகின்றன. இப்பழம் கடுமையான அமிலத்தன்மை கொண்டது. அதன் பழச்சாற்றை நீர்த்து போக வைக்காமல் குடிப்பது கடினம். இதன் சுவை ஆரஞ்சு பழத்திற்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் இடைப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஷிக்வாஷாவில் மிக அதிக அளவில் நொபிலேட்டின் என்ற எதிர் ஆக்சிஜனேற்றி உள்ளது. ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற அனைத்து கிச்சிலி பழ வகைகளிலும் நொபிலேட்டின் உள்ளது என்றாலும் ஒக்கினாவாவில் கிடைக்கும் ஷிக்வாஷா பழங்களில் ஆரஞ்சு பழங்களில் இருப்பதைப் போலவே 40 மடங்கு அதிகமான நொபிலேட்டின் உள்ளது. நொபிலேட்டினை உணவில் சேர்த்துக்கொள்வது புற்றுநோய், நீரிழிவு, அதீத பருமனாதல், தமனிச்சுவர் தடிமனாதல் போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதோடு ஷிக்வாஷா பழங்களில் விட்டமின் சி, B1, பீட்டா கரோட்டின் மற்றும் சில தாது பொருட்களும் உள்ளன. அவை ஜப்பானிய பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தப்படுவதோடு உணவுக்கு சுவை கூட்டமும் பயன்படுத்தப்படுகின்றன. இது பலரசமாகவும் பருகப்படுகிறது. எதிர் ஆக்சிஜனேற்றுகள் நிறைந்த உணவுகள். இங்கிலாந்தில் உள்ள டெய்லி மிரர் பத்திரிகை வல்லுநர்கள் பரிந்துரைத்திருந்த மூப்படைவதற்கு எதிராக செயல்படும் உணவுகளின் பட்டியல் ஒன்றை 2010ஆம் ஆண்டில் வெளியிட்டிருந்தது. அது ப்ரொக்கலி, சாடு போன்ற காய்கறிகள். இவற்றில் அதிக அளவில் தாது பொருட்கள், நார்ச்சத்து பொருட்கள் இருக்கின்றன. சால்மன், மெக்கீரல், டியூனா, சார்டைன் போன்ற கொழுப்பு மீன்கள். அவற்றின் கொழுப்பில் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் ஏராளமாக உள்ளன. ஸ்ட்ராபெரி, ஆப்ரிகாட், கிச்லி போன்ற பழங்கள். அவற்றில் வைட்டமின்கள் அதிக அளவில் உள்ளன. அதோடு உடலில் இருக்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றவும் அவை உதவுகின்றன. ப்ளூபெர்ரி, கோஜி பெர்ரி போன்ற பெர்ரி வகை பழங்கள். அவற்றில் அதிக அளவில் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன. உலர் பழங்கள். அவற்றில் வைட்டமின்களும் எதிர் ஆக்சிஜனேற்றிகளும் அதிக அளவில் உள்ளன. கோதுமை, ஓட்ஸ் போன்ற தானியங்கள். அவற்றில் அதிக அளவில் தாது பொருட்கள் உள்ளன. ஆலிவ் எண்ணெய்,
இதில் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் அதிக அளவில் உள்ளன. சிவப்பு ஒயின் இதில் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன. அதோடு இதற்கு இரத்த குழாய்களை விரிவாக்கும் குணமும் உண்டு. ஆனால் இது மிதமான அளவில் பருகப்பட வேண்டும். தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் தானியங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள், மாட்டுப்பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் ஆகியவை அடங்கும். தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் தானியங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள், மாட்டுப்பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள். இதை நான் ஏன் 2 தடவை சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம கேட்டுட்டோம், அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எதை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அதை நான் 2 தடவை வாசித்தேன். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது ஒரு அத்தியாயமும் படிக்கிறப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஏதோ ரொம்ப வாழ்க்கையில் ரொம்பவே தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.